மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டீமுடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நிற வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாடாசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்புல பிள்ளைகள் நாங்கள் கடந்த வகுப்புல இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் மாதிரி வினாத்தாள்கள் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில வடமாகாணத்தால் வெளியிடப்பட்ட ஒரு பயிற்சி வினாத்தாள் உண்டு. கடந்த வாரம் நாங்க பார்த்தோம். அதாவது பகுதி 1 ஏ பகுதி பார்த்தனாங்க. அப்ப அந்த 25 வினாக்களும் அன்று செய்து காட்டப்பட்டது. அந்த காணொளி தேவையானாக்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க அதை பார்வையிடக்கூடியதா இருக்கும். இன்றைய வகுப்பு அதன் தொடர்ச்சியாக அமைய போகுது. அதாவது பகுதி 1 பி பகுதி. அப்ப பகுதி 1 பி பகுதி என்னக்குள்ள உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றது அது உங்களுக்கு பரிச்சயமானது ஒன்றுதான். முதலாவது வினாங்களுக்கு 5 வினாக்களை கொண்ட பகுதியா இருக்கும். முதலாவது வினா வந்து எங்களுக்கு பின்னங்கள் தொடர்பான பிரசனம் தீர்க்கிற ஒரு வினா வரும். இரண்டாவது வினா வந்து தளவுருக்கள சுற்றளவு பரப்பளவு தொடர்பான ஒரு வினா. மூன்றாவது வினா வந்து சதவீதத்தோட தொடர்பட்ட ஒரு வினாவாகவும், நான்காவது வினா வந்து தரவுகளை வகை குறித்தல் தொடர்பான வினா. ஐந்தாவது வினா வந்து நிகழ்தகவு. அந்த நிகழ்தகவுல மாதிரி வழிய நெய்யறையில குறிக்கிறதும் வரும், எங்களுக்கு மரபரி படத்துல குறிக்கிறதும் வரும். அப்ப 5 வினாக்களும் உங்களுக்கு தெரியும். அந்த பகுதிகள் தெரியும். வினாக்கள் என்ன வரும் என்று தெரியாதானே எங்களுக்கு. அந்த பகுதிகள், இந்த பகுதிகளை உள்ளடக்கிய வினாக்கள் தான் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு ஓலவில பொறுத்த வரைக்கும் பகுதி 1 மிகவும் கூடுதலான புள்ளிகளை பெறக்கூடியதான ஒரு பகுதியாக அமைந்திருக்கும். அனைத்து மாணவர்களும் கணித பாடத்தில் சித்தி அடையணும் என்றதுக்காக இந்த பகுதி 1 ஏ பகுதியும் பி பகுதியும், அதாவது பகுதி 1 வினாத்தாள் இலகுவான வினாத்தாள்கள் அமைந்திருக்கிறது. கூடுதலான பகுதிகள் எங்களுக்கு கிரேட் 10 பகுதியை உள்ளடக்கிய வினாக்கள். அப்ப கிரேட் 10 படிச்சாலே எங்களுக்கு நான் சொல்றேன்னா அடிக்கடி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ஓலெவல் படிக்காம தரம் 11 படிக்காம தரம் 10 மட்டும் படிச்சுட்டு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சி எடுக்கலாம். சி என்றது 50 புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கும். அந்த வகையில தான் எங்களுக்கு இந்த பகுதி 1 வினாத்தாள் அமைந்திருக்கிறது. இலகுவான பகுதிகளாக கொண்ட ஒரு வினாத்தாளாக அமைந்திருக்கும். அப்ப இதுல நீங்க விடுற பிழைகள் என்னன்னா, சில பேர் நேரடி விடைகளை எழுதுறது. எங்களுக்கு தெரியும் இந்த பகுதி 1 ஏ பகுதியும் பி பகுதியும் அவ்வினாத்தாலே விடை அளிக்கணும் மேல சொல்லி இருப்பாங்க. என்ன நீங்க தொடர்ச்சியா பரீட்சைகளினுடைய உங்களுக்கு அதை பற்றிய விளக்கம் கூடுதலா தெரிஞ்சிருக்கும். மேலதிகமா சில விடயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்ப அந்த வினாத்தாலே நீங்க விடை அளிக்கணும். உங்களுக்கு தேவை என்று சொன்னா பிள்ளைகள் செய்க வழிக்குரிய பேப்பரை நீங்க செய்க வழிக்குரிய பேப்பர் வேண்டலாம், அது தருவாங்க. அந்த செய்க வழிக்குரிய பேப்பர்களையும் நீங்க தேவை என்று சொன்னா பின்னால பின் பண்ணி விடலாம், கட்டி விடலாம் உங்களுக்கு தேவை என்று சொன்னா. அல்லது கூடுதலான பகுதி 1க்குரிய செய்முறைகள் எல்லாம் அந்த இடைவெளிகளுக்குள்ளே நீங்க செய்யக்கூடியது இருக்கும். அந்த வினாத்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடைவெளிகளே உங்களுக்கு போதுமானது. ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய பகுதிகளுக்கு இடைவெளிகள் விடப்பட்டிருக்கும். என்ன அந்த இடைவெளிகளிலே உங்களுக்கு செய்முறைகளை காட்டக்கூடியதா இருக்கும். மேலதிக பேப்பர் அதுக்கு தேவைப்படுறது குறைவு, கட்ட வேண்டிய அவசியம் தேவைப்படுறது. ஆனால் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும், பகுதி 2 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு செய்க வழிகள் கூட செய்வோம். அந்த செய்க வழித்தாள்களை நீங்க பின்னால இணைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன செய்க வழித்தாளை இணைத்து அதை பார்வையிடுறான்னு சொல்லி. நிச்சயமா உங்களோட பேப்பர் திருத்தக்குள்ள மார்க்கிங் நடக்கக்குள்ள அந்த செய்முறை பேப்பர்களும் பின்னால பார்க்கப்படும். இங்கே ஏதாவது பிழைகள் இருந்தால் அதையும் பார்ப்போம். அங்க உங்களுக்கு புள்ளி வழங்கக்கூடியதா இருந்தால் அந்த புள்ளி உங்களுக்கு ஃபைனல்ல சேர்க்கப்படும். அப்ப மேத்ஸை பொறுத்த வரைக்கும் வேற பாடங்கள் மாதிரி இல்லை. என்ன மேத்ஸ் வந்து இலகுவாக எல்லாரும் சித்தி அடையக்கூடிய ஒரு பாடம். ஆனா நிறைய பேர் இல்ல தவறுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா 2 விடயம் தான், ஒன்றும் இல்லை. முதலாவது நீங்க ஆசிரியர் படிப்பிக்கக்குள்ள கவனிக்காததுதான் ஒரு விடயம். ஏன்னு சொன்னா வேற பாடங்கள் என்றாலும் பரவாயில்ல, நாங்க என்ன செய்யலாம், அது டீச்சர்ஸ் படிப்பிக்கக்குள்ள கவனிக்காவிட்டாலும் அந்த நோட்ஸை பார்த்தாவது நீங்க ஓரளவுக்கு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு. மேத்ஸ் அப்படி இல்லை. அந்த டைம்ல அவர் என்ன சொல்றார், டீச்சர் என்ன சொல்றார் என்றதை நீங்க கவனிக்காம வீட்டை போய் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த வீடு எப்படி வந்தது, ஏன் இதை கூட்டப்பட்டது, ஏன் கழித்தது, ஏன் இதை பெருக்கினார், ஏன் இதை கொண்டு அங்களை கழித்தார் என்ற ஒரு விடயமும் உங்களுக்கு தெரியாது.
அப்ப யாரு டீச்சர்கிட்ட நீங்க படிச்சாலும் அதை கவனிப்பா என்ன செய்யும், உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருக்க வேணும். அடுத்து படிக்கும்போது வர டவுட்டோட உடனே மேத்ஸ்ல கிளியர் பண்ணிட்டு டீச்சர்ஸ் டவுட்டோட நீங்க கிளாஸ் ரூமை விட்டு வெளியில போகக்கூடாது. அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். அப்ப இலகுவா திரும்ப பாடமாக்குற விடயங்கள் ஒன்றுமே இல்லை. திரும்ப நீங்க அதை செய்து பாட்டா தெரிவிட்ட போயிட்டு. அடுத்தது மேத்ஸ் ஏன் ஈஸி, ஏன் நாங்கள் இலகுவா பாஸ் பண்ணலாம்ன்றதுக்குரிய முக்கியமான காரணம் உண்டு. எங்களுக்கு இந்த பகுதிகள் தான் ஃபைனல் எக்ஸாமுக்கு வரப்போகுது. வேற பாடங்கள் அப்படி சொல்றது குறைவு. ஆனா மேத்ஸ்ல எங்களுக்கு இந்த ஓர்டரே தெரியும். என்ன பார்ட் 1ல முதலாவது களி, இது 2வது களி, 3வது களி, 4, 5 களியும் தெரியும் ஓர்டர், என்னென்ன அலைகள் உள்ளடக்க போகுது. அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல முதல் ஏ பகுதியில் வர 6 வினாக்களும் என்ன ஓர்டர்ல வரும், இடம் மாறலாம், என்ன பகுதிகள் என்ன அலகுகளுக்குள்ள வரப்போகுது என்று எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு போகக்கூடியதா இருக்கு. சரி, அப்ப நீங்க இப்ப பரீட்சைக்கு தோற்ற உள்ளபடியா அந்த விடயங்களை சொல்றேன். அப்ப நாங்க இன்னைக்கு பார்ப்போம் அந்த பகுதி ஒன்று பி பகுதியில வர முதலாவது வினாவுக்கு செல்வோம். பிள்ளைய ஸ்கிரீன்ல அந்த வினா தெரியுது, வினாவை ஒருக்க வாசிக்கிறேன் பாருங்க. குறித்த தினத்தில் தபாலகம் ஒன்றிற்கு கிடக்குது, ஒன்றிற்கு வந்த கடிதங்களில் 8/3 பங்கு பதிவு தபால் கடிதங்களும் 8/3 பங்கு பதிவு தபால் கடிதங்களும் 4/1 பங்கு சாதாரண கடிதங்களும் ஆகும். எஞ்சியதில் அந்த மீதியில் என்றெல்லாம் இங்க சொல்லல. 2 விதமான கடிதங்கள் வந்திருக்கு. ஒன்று வந்து பதிவு தபால் ரெஜிஸ்டர் போஸ்ட்லையும் வந்திருக்கு, நார்மல் போஸ்ட்லையும் வந்திருக்குது. குறித்த தினத்தில் முதலாவது கேள்வி, தபாலகத்துக்கு கிடைத்த பதிவு மற்றும் சாதாரண தபால் கடிதங்களின் எண்ணிக்கை அன்றைய தினம் தபாலகத்துக்கு கிடைத்த மொத்த கடிதங்களின் என்ன பின்னம். நிறைய பேர் அந்த குழம்புறது இங்க மொத்த கடிதங்களில் என்ன பின்னம் என்ற ஒரு குழப்பம் பாருங்க. அப்ப இதுல ஒரு குழப்பமும் தேவையில்லை. 4/1 வந்து என்னத்துல வந்தது சாதாரண கடிதம், 8/3 வந்து பதிவு தபால். அப்ப 8/3 என்னக்குள்ள மொத்த கடிதம் 8 இருந்தா அதுல 3 கடிதம் வந்து பதிவு தபால்ல வந்திருக்கு. அதான் மொத்தத்தில். அப்ப மொத்தம் வந்தது இங்க குழப்பத்துக்கு ஒரு விடயமா இல்லை. மொத்தம் 8 தானே. அந்த 8ல 3 பங்கு வந்து என்னது பதிவு தபால்ல வந்திருக்குது. மொத்தத்துல 4 பிரிச்ச ஒரு பங்கு வந்து சாதாரண கடிதங்களாக அமைந்திருக்குது. இப்ப கேள்வி எங்களுக்கு முதலாவது வினா, பதிவு தபால்லையும் சாதாரண தபால்லையும் வந்த கடிதங்கள் மொத்த எண்ணிக்கை என்ன. அப்ப ரெண்டையும் என்ன செய்ய போறோம், கூட்ட போறோம். இது வந்து கிரேட் 6ல் உள்ள ஒரு கேள்வி. அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும், அந்த செய்முறையை எப்படி காட்டுறேன், பெரிய செய்முறை எல்லாம் இல்லை, ரெண்டையும் கூட்ட வேணும். அந்த கூட்டுற செய்முறையை ஒரு காட்டும். 4/1 சக 8/3 அதை எழுதினாலே பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைச்சிடும். அங்கால சுருக்கத்துக்கு ஒரு புள்ளியோ அல்லது 2 புள்ளியோ கிடைக்கும். இதுதான் அந்த செய்முறை என்றது. அவன் பெரிய செய்முறை இல்லை இது. 4/1 சக 8/3. அப்ப அதை நான் எழுதணும், அன்னதால கூட்ட தெரியும் என்று கூட்டினீங்கன்னா அந்த செய்முறைக்குரிய மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்ப அந்த செய்முறை என்றது இங்கே தான் 4/1 சக 8/3 இது ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டைக்குள்ள பகுதி எண் சமன் இல்லை. அப்ப சமப்படுத்தீங்கன்னா போமசி காணுவோம் 8. 8ல் 4 2 முறை, 1 2 2, 8ல் 3 1 முறை, 1 3 3 கூட்டினா 8ல் 5. இப்ப யோசிங்க, அப்ப வந்த மொத்தத்தில் மொத்தம் என்றது 8. அப்ப 8 பங்குல 5 பங்கு என்னது 2 விதமான கடிதங்கள். ஒன்று பதிவு தபால், சாதாரண தபால். இதான் அந்த மொத்தத்தில். மொத்தம் என்றது 8. 8ல் 5 பங்கு 2லையும் வந்திருக்குது. அப்ப இதுல செய்முறைக்கு இந்த லைன் எழுதுனா ஒரு மார்க்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு மார்க். அப்ப 2 மார்க்ஸ் வந்துடும். இதான் அங்க செய்முறை என்றது. சரி, அடுத்த வினாவுக்கு வரோம். எஞ்சிய கடிதங்களில் படிய வாசிக்கணும். எஞ்சிய கடிதங்களில், எஞ்சிய கடிதம் என்ற என்ன பிள்ளைகள், இந்த சாதாரண தபாலும் பதிவு தபாலையும் வந்ததை தவிர மீதியா இருக்கிறது. அப்ப எஞ்சியது எவ்வளவு வரும் என்று சொல்லுங்க. அப்ப முதல் எஞ்சியது சின்ன ஒரு கேள்வி. என்ன ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு இப்ப இப்படி கேள்விகள் வருது. 8ல் 5 பங்கு, 8ல் 5 பங்கு பதிவு தபாலையும் சாதாரண தபாலையும் வந்தது. அப்ப மீதி எவ்வளவு வரப்போது, 8ல் 3. 8ல் 5 பங்கு 2லையும் வந்துட்டு. அப்ப மீதியா உள்ளது 8ல் எத்தனை பங்கு, 8ஆ பிரிச்சு 5 பங்கு 2லையும் வந்தது.
அப்ப மீதி எவ்வளவு? 8/3. அதை கண்டுபிடிச்சாலும் எங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்குது. அப்ப இந்த எஞ்சியதில் 1/3 எக்ஸ்பிரஸ், அதாவது அதிவேக கடிதங்களின் இதுல மொத்தத்திர 1/3 இல்ல, எஞ்சிய கடிதங்கள்ல என்ன, எஞ்சிய கடிதங்கள்ல 1/3 அதிவேகம். பதிவுத்தவாளை விட தீட்டா வரும், என்ன எக்ஸ்பிரஸ் இதுன்னு சொல்லுவோம். அப்ப இதுல அதிவேக கடிதங்களின் தபாலகத்துக்கு வந்த மொத்த கடிதங்களில் அதிவேக கடிதங்கள் என்ன பின்னமாகும். அப்ப எஞ்சிய கடிதங்களில் எஞ்சியது எவ்வளவு பிள்ளைகள்? 8/3. இது எஞ்சியது, இதை எழுதுங்க, இல்லாட்டி டவுட் என்ன. எஞ்சியது 8/3. இதை எழுதினாலே எங்களுக்கு இதை காண்றதுக்கு 1 மார்க்ஸ் இருக்குது. அப்ப எஞ்சியதில் 1/3 பங்கு அதிவேகம். அப்ப எஞ்சியது 8/3, அதிட 3 பிரிச்சு 1 பங்கு. 3/1 என்ன செய்ய வேணும்? பெருக்குவான். அப்ப இதை சுருக்கி விட்டா இந்த பெருக்கம் எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ் இருக்குது. இந்த 3ஐயும் சுருக்கலாம், மீதி 8/1 பெருக்க வாரது. அப்ப அதிவேக கடிதங்கள் எவ்வளவு? 8/1. இப்ப எஞ்சிய 360 கடிதங்கள் வெளிநாட்டு கடிதங்களின் தபாலகத்துக்கு வந்த மொத்த கடிதங்களின் எண்ணிக்கையை காணுங்க. வடிய கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த பின்ன கேள்வியில ஒரு பெருமானம் ஒன்று தருவாங்க, இறுதியா அல்லது இடையில தரலாம் அல்லது முன்னுக்கே தரலாம். வினாவில் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, அந்த தரப்பட்ட பெருமானத்துக்குரிய பின்னத்தை கண்டுபிடிக்க வேண்டும். என்னது? தரப்பட்ட பெருமானத்துக்குரிய பின்னம். அப்ப இங்க 3 விதமான கடிதங்கள். ஒன்று பதிவு தபால்ல வந்தது, சாதாரண தபால்ல வந்தது, அதிவேக தபால்ல வந்தது, மீதி. அப்ப இந்த 360 கடிதங்கள் என்றது பிள்ளைகள் எதுல வந்தது? பதிவு தபாலா, சாதாரண தபாலா, அதிவேக தபாலா, அல்லது இது 3 தவிர்ந்த மீதியா என்றுதான் எங்களுக்குரிய கேள்வி. அதை விளங்கி கொண்டீங்கன்னா இந்த வினா ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப எங்களுக்கு சொல்லி இருக்குது எஞ்சிய 360 கடிதங்கள். எஞ்சியதண்டா என்ன? இது 3 தவிர்ந்த மீதி. அப்ப இப்ப எங்கட நோக்கம் என்ன? அந்த 3 தவிர்ந்த மீதிக்குரிய பின்னத்தை காண்றது. அது விளங்கிட்டுதான். அந்த பின்னத்தை கண்டுபிடிச்சாதான் இந்த வினா நாங்க செய்து முடிக்கலாம். அப்ப அதுக்கு ஈஸியான வழி இருக்குது. 2லையும் வந்த கடிதங்கள் சாதாரண தபால்லையும் பதிவு தபால்லையும் வந்தது 8/5, மீதி 8/3. இந்த மீதியில 8/1 எண்ணத்துல வந்துட்டது அதிவேகம். அப்ப இதற்கு பிறகு மீதி கேட்டா ஈஸியான வழி. இந்த மீதியிலிருந்து 8/3 மீதி இருந்தது, இதுல 8/1 அதிவேகம். இப்ப மீதி 8/2. இதை வேணுமென்றா இன்னும் சுருக்கலாம், 4/1. அப்ப எங்கள்கிட்ட இப்ப மீதமா இருக்கிற தபால் கடிதங்கள் எண்ணிக்கை எத்தனை? 4/1. 4/1 இருக்கும். இந்த 4/1 தான் எத்தனை கடிதங்கள் பிள்ளைகள்? 360. கேட்டது மொத்தம். அப்ப 4/1 காண்றதுக்கு 2 மார்க் கிடைக்கும் எங்களுக்கு. அப்ப இந்த 4/1 தான் 360. சரியா? ஆகவே கேள்வி மொத்தம். அப்ப என்ன செய்வான்? 4 பங்கு தானே, காப்பங்கு தானே 360. அப்ப மொத்தம் கேட்டா 360 4ஆல பெருக்கி விடுவான். நாங்க 24, 2 மிச்சம், 4 12 2 14. எவ்வளவு? 1440 கடிதங்கள் மொத்தமாக அங்கு வந்திருக்குது அந்த குறித்த தினத்துல. விளங்கிட்டா இது? அப்ப இந்த மீதி கண்டது விளங்கிட்டா? சில பேர் இப்படி செய்யாம என்ன செய்யறீங்கடா, பதிவு தபால்லையும் இதுலையும் வந்தது 8/5, இது 8/1, அவை 2ஐயும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 8/6. ஆகவே மீதி 8/2. இப்படியும் செய்யலாம், அதுவும் பிழை இல்லை. அதை விடதானே வருது 8/2. இப்படியும் செய்யலாம், பிழை இல்லையா? சரி, இறுதி வினாவுக்கு வருவோம். பதிவு தபால்களுக்காக வழங்கப்பட்ட முத்திரையின் மூலம் அன்றைய நாள் கிடைத்த வருமானம்
11,340 ரூபாயினின் பதிவு தபால் கடிதங்களுக்கான முத்திரை ஒன்றின் பெருமானத்தினை காண்க. சரி, இங்கேயும் ஒரு பெருமானம் தந்திருக்காங்க. என்ன? 11,340 ரூபா. நீங்க ரெஜிஸ்டர் போஸ்டுக்கு போனா டேம் ஒட்ட வேணும். என்ன அப்படி குறிப்பிட்ட எத்தனை பதிவு தபால் எங்களுக்கு தெரியாது. நீங்க அன்றைய தினம் அவங்களுக்கு அந்த பதிவு தபால் மூலம் கிடைத்த வருமானம் 11,340 ரூபா. அப்போ ஒரு பதிவு தபாலுக்கு எவ்வளவு முத்திரை ஒட்டப்பட்டது, ஒரு பதிவு தபாலுக்கான கட்டணம் என்ன, இதுதான் வினா. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? இப்ப இந்த 11,340 ரூபாயும் எத்தனை பதிவு தபாலுக்கான கட்டணம் என்றதை ஃபர்ஸ்டுக்கு காணுவோம். அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? எத்தனை பதிவு தபால்கள் அனுப்பப்பட்டது என்ற தகவல் எங்களுக்கு தேவை. இது ஒரு 5ஆம் ஆண்டு கேள்வி. எத்தனை பதிவு தபால்கள் அன்றைய தினத்தில் அனுப்பப்பட்டது என்ற தகவல் தெரிஞ்சா அதுல இருந்து நாங்க ஒரு பதிவு தபாலுக்கான கட்டணத்தை கண்டுகொள்ளலாம். அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்? அன்றைய தினம் எத்தனை பதிவு தபால்கள் அனுப்பப்பட்டது என்று காணப்படும். அதுக்கு எங்களுக்கு தெரியும் மொத்த தபால்கள், அன்றைய தினம் அனுப்பப்பட்ட மொத்த தபால்கள் 1440 என்று தெரியும். அடுத்தது தெரியும் பதிவு தபால்கள் பின்னம் தெரியும். மொத்தத்துல 8/3 தான் பதிவு தபால். அப்ப அன்றைய தினம் அனுப்பப்பட்ட பதிவு தபால்கள் எண்ணிக்கை எப்படி காணப்படுறீங்க பிள்ளைகள்? மொத்தம் 8 பங்குண்டா அதுல 3 பங்கு பதிவு தபால். ஆகவே மொத்தம் 1440. அப்ப இதை என்ன செய்வோம்? 8ஆல சுருக்கலாம். ஒரு முறை 1 8 8 6 மிச்சம் 64 8 180. 180 3ஆல பெருக்குனீங்கண்டா 540 பதிவு தபால்கள். அப்ப அன்றைய தினம் எங்களுக்கு அனுப்பப்பட்ட பதிவு தபால்கள் எண்ணிக்கை 540. இந்த 540 தபால்களையும் பெருமதி தான் 11,340 ரூபாய். அப்ப ஒரு பதிவு தபாலுக்கு எவ்வளவு ஆரம்பிட்டிருக்காங்கண்டா 11,340 என்ன செய்வோம்? 540ஆல வகுப்போம். இந்த பூச்சியத்தை வெட்டிடும். 2ஆல சுருக்குவோமே, 2ஆல சுருக்குனா 27. ஒரு இடையா பிரிக்கிற கஷ்டம்னா சுருக்கி கொண்டு போவோம். 5 13 6 14 7 27 567 27 வருது. என்ன இத 27ஆல சுருக்கக்கூடியதா இருக்குமா? அல்லது 3ஆல 9ஆல 11 11 சாரி 9ஆல சுருக்கலாம். 3 9ஆல சுருக்குவோம். 9 5 45 45 என்னக்குள்ள 11 என்ன 117 117 117 9 வந்து 23 2 9ஆல் பிரிச்சீங்கண்டா சாரி 21 27 9 3 13 என்று வரும். சரியா? 13 9ஆல பிரிச்சு நாங்க 5 117 சுருக்கிற பிள்ளையா 567 கீழ் 567 கீழ் 27 இல்ல 27. சரி, 27 நாங்க 3ஆல சுருக்கிறோம் 9. இதையும் 3ஆல சுருக்குவோம் 1 24 8 24 27 3ஆல சுருக்கினா 9. திரும்ப இதை 9ஆல சுருக்கி விட்டா 2 1 21 ரூபாய். சரி, அப்ப பதிவு தபால் ஒன்றுக்கான முத்திரையிட பெறுமதி எவ்வளவு? கடிதங்களுக்கான முத்திரை ஒன்றின் பெருமானம் 21 என்று வருகிறது. அப்போ 21 ரூபாய் ஸ்டாம்ப் ஒன்று ஒரு பதிவு தபாலுக்கு ஒட்டப்படுகிறது. சரி, அதை நீங்க 540 இப்ப பெருக்கி பாருங்க. 540 21ஆல பெருக்கினீங்கன்னா 11,340 ரூபாய் வரும். சரி, 20,000 2 5000. சரி, ஓகே, 21 ரூபாயா? அப்போ ஒரு பதிவு தபாலுக்கான கட்டணம் 21 வரும். சரியா? அப்ப இதுல வந்து முதலாவது வினாவுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாவது வினா 2ஆக இருக்கும். 2 அல்லது 3 புள்ளி கிடைக்கலாம். மூன்றாவது வினாவுக்கும் அதே மாதிரி 3 புள்ளி, இறுதி வினாவுக்கு 2 புள்ளி என்ற மாதிரி
வழங்கப்படும், அல்லது 2 அல்லது 3 வரும். இதுல காண்றது செய்முறை கூட வடிவா. அப்ப இது உங்களுக்கு ஒரு 10 புள்ளிகளை கொண்ட ஒரு வினாவாக அமைந்திருக்கிறது. இந்த 10 புள்ளிகளும் இலகுவாக எடுக்கக்கூடியதாம். ஏன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பின்னங்கள்ல பெரிய செய்முறைகள் ஒன்றும் இல்லை. முதலாவது வினாவில் ஒரு கூட்டல் வருது, அடுத்த வினா ஒரு கழித்தல், அடுத்தது பெருக்கல், அடுத்தது என்ன, அதுல இருந்து அந்த பெருக்களை வச்சுக்கொண்டு பெருமானம் காண்றோம். அப்ப பெரிய செய்முறைகள் இல்லை, பெரிய சுருக்கங்கள். இப்ப ஒட்மேக்ஸ் ஓடர் எல்லாம் பாவிச்சு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இன்பார பெரிய செய்முறை எல்லாம் இல்லை. சின்ன சின்ன பின்னங்கள்ற கூட்டலும் கழித்தலும் தொடர்பான ஒரு வினாதான். அப்ப இதுல நிறைய பேர் புள்ளியை இழக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த வினாவா வடிவா விளங்கி கொள்றல. அப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வினாவை என்ன செய்யணும், நாங்க நல்லா வாசித்து விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப எத்தனை தடவை வாசிக்குமோ அத்தனை தடவைக்கு இலகுவா அந்த தகவல்களை பெறக்கூடியதா இருக்கு. சரியா? அப்ப நான் அடுத்த வினாவுக்கு போவோம். இப்ப 2வது வினா எங்களுக்கு தெரியும். 2வது வினா வளமையா வாரது தள உருக்கல்ற சுற்றளவு பரப்பளவு தொடர்பான ஒரு வினா. வினாவை வாசிக்கிறோம் பாருங்க. செவ்வக வடிவ துணி ஒன்றிலிருந்து 14 சென்டிமீட்டர் ஆரையுடைய கால்வட்ட ஆரைச்சிறை பகுதிகள் 2 உருவில் காட்டியவாறு வெட்டி அகற்றப்பட்டு, 2 கால்வட்ட பகுதியுடைய ஆரைச்சிறைகள் வெட்டி அகற்றப்பட்டு எஞ்சிய பகுதி அலங்காரத்துக்காக எடுக்கப்பட்டது. ஆரைச்சிறை பகுதிகள் 2 பரப்பளவை காணும். அப்ப இங்க பிள்ளைகள் உங்களுக்கு 2 தள உருக்கள் சம்பந்தப்படுது, தொடர்படுகிறது. என்னென்ன தள உருக்கள்? ஆரைச்சிறை. ஆரைச்சிறை என்றது இங்க கால்வட்ட பகுதியாக அமைந்திருக்கிறது. ஏனென்ற ஆரைச்சிறை கோணம் 90 பாகை என்ற வடிவா அது ஒரு கால்வட்ட பகுதியாக அமைந்திருக்கிறது. அடுத்தது ஒரு செவ்வக பகுதி. அப்ப அந்த செவ்வகத்திலிருந்து இந்த 2 கால்வட்ட பகுதியும் வெட்டி அகற்றப்படுகிறான். இந்த 2 பகுதியும் வெட்டி அகற்றப்படுது. செவ்வக துணி ஒன்றிலிருந்து 14 சென்டிமீட்டர் ஆரையுடைய, இது 2 ஆரைகள் 14 சென்டிமீட்டர். முதலாவது கேள்வி, ஆரைச்சிறை பகுதிகள் 2 பரப்பளவை நான் ஒரே அடியா காணப்போறேன். 2 ஆரைச்சிறைகளும் ஆரைகள் சமனண்ட வடிவா இது ஒரு 90 பாகை, இது ஒரு 90 பாகை, 2ஐயும் சேர்த்து ஒரு அரைவட்டம் என்று எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு கஷ்டம் என்றா கால்வட்டத்திற பரப்பளவு 1/4 πr வர்க்கம். இதை என்ன செய்து விட போறீங்க? 2ஆல பெருக்க போறீங்க. ஏன் 2 கால்வட்டம் தானே. அப்ப 1/4 பிரதியிடுவோம். π 22/7, ஆரை எவ்வளவு பிள்ளைகள்? 14 தர 14. இதை திரும்ப என்ன செய்ய போறோம்? 2ஆல ஒரு ஏடியா பெருக்கிறேன்னா அல்ல நீங்க அரை πr வர்க்கம் என்றே போட்டிருக்கலாம். சரி, இந்த 7ஐயும் 14ஐயும் சுருக்கலாம். 2 தர 2 4, இந்த 4ஐயும் கட் பண்ணிட்டேன். இப்ப 22 தர 14 இதை பெருக்குனா 308 சென்டிமீட்டர் வர்க்கம். அழகா போட்டுக்கொள்ளுங்க. சாரி, சென்டிமீட்டரா மீட்டரா? சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, செவ்வக வடிவ துண்டின் பரப்பளவானது ஆரைச்சிறை பகுதிகள் 2 பரப்பளவின் 5 மடங்கெனின் ஏபியின் நீளத்தை காண. இப்ப என்ன சொல்லிருக்குது? இந்த ஆரைச்சிறைகள் பரப்பளவுக்கும் இந்த செவ்வகத்திர பரப்பளவுக்கும் இடையில ஒரு தொடர்பு தந்திருக்காங்க. இந்த செவ்வகத்திர பரப்பளவுல ஏபிட நீளம், சாரி, இந்த செவ்வகத்திர ஏபிட நீளம் தான் கேட்டது. செவ்வகத்திர பரப்பளவு பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், நீளம் தர அகலம். நீளம் ஏபி, அகலம் ஏடி. ஏடி என்றது என்னவா இருக்கும்? அகலமா இருக்கும். இந்த ஏடி எங்களுக்கு தெரியும் 14 14 28. கேள்வி நீளம். அப்ப அகலம் தெரியும், நீளம் தெரியாது. அப்ப அகலத்தை வச்சுக்கொண்டு எப்படி நீளத்தை காணணும்? எங்களுக்கு பரப்பளவு தெரிய வேணும். அந்த செவ்வகத்தின் பரப்பளவு தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப பரப்பளவு எங்களுக்கு தந்திருக்காங்க. என்ன தொடர்பு தந்திருக்காங்க? இந்த செவ்வகத்திட பரப்பளவு ஆரைச்சிறை பகுதிகள் 2 பரப்பளவின், இந்த 2 பரப்பளவு எங்களுக்கு தெரியும் 308. இதுல 5 மடங்கா.
அப்ப 308 தர 5 போடுங்க, சுருக்கி எடுக்காம தர 5. இது செவ்வகத்திர பரப்பளவுக்கு சமம். இந்த செவ்வகத்திர பரப்பளவு எங்களுக்கு தெரியும். நீளம் தர அகலம், நீளம் ஏபி தர அகலம் வந்து பிள்ளைகள் 14 தர 2 அல்லது 28 போடலாம். இது 28 தானே, 28 போடலாம். இப்ப ஏபிய காண்றா பெருக்கப்படுற 28, இங்க 308 தர 5 கீழ் 28 பிரிபடுவார். இப்ப நான் எங்களுக்கு சுருக்கிற கஷ்டம் பண்ண ஒரு ஏடியா 2 சுருக்கமே, அல்லது 28 சுருக்கலாம். 30 28 ஒரு முறை, ஒரு 28 28 2 மிச்சம், 28 28 ஒரு முறை 11 வரும். 11 5 பெருக்கி விட்டா 55 சென்டிமீட்டர். அப்ப ஏபிட நீளம் என்ன, 55 சென்டிமீட்டர். சரி, மூன்றாவது வினாவுக்கு வருவோம். அலங்காரத்திற்காக எடுக்கப்படும் பகுதியின் பரப்பளவை காண்க. எந்த பகுதி அலங்காரத்துக்கு எடுக்கப்படுது? உருவில் காட்டியவாறு வெட்டி அகற்றப்பட்டு 2 ஆரைச்சிறைகள் வெட்டி அகற்றப்பட்டு எஞ்சிய பகுதி தான் அலங்காரத்துக்கு. அலங்காரம் என்றது இந்த நிலற்றப்படாத பகுதியா, இந்த பகுதியில பரப்பளவு. அது எப்படி காணலாம்? செவ்வகத்திர பரப்பளவுல இருந்து இந்த ஆரைச்சிறையிட 2 பரப்பளவு என்ன செய்து விடுவோம், கழிச்சு விடுவோம். அப்ப இந்த செவ்வகத்திர 2 ஆரைச்சிறைகள் பரப்பளவுட 5 மடங்கு தானே மொத்தம். அது இது 2 1 மடங்கு, ஈஸியா காணலாம். அப்ப மிச்சம் இது 4 மடங்கா இருக்கும். எதுட 4 மடங்கு? இந்த 308 4 மடங்கு. அப்ப என்னண்டு வரப்போகுது? 308 தர 4. அல்லது நீங்க என்ன செய்வீங்க, செவ்வகத்திர பரப்பளவு என்ன வந்தது? 308 தர 5 என்ன, 308 தர 5 தானே செவ்வக பரப்பு. இதுல இருந்து 2 அரைவட்ட பரப்பளவு, 2 கால்வட்ட பரப்பளவு கழிக்கணும். 2 கால்வட்ட பரப்பளவு என்ன வந்தது? 308 கழிப்பீங்க. கழிச்சா இதை விடதான். அப்ப கழிச்சு என்ன விட? 32 முன்னாங்க 12 1232 சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, அடுத்த வினா. அலங்காரத்துக்காக எடுக்கப்படும் துணியை சுற்றி இறைந்தை ஒன்று பொருத்தப்பட உள்ளது எனின் இதற்கு தேவையான இறைந்தையின் மிக குறைந்த நீளத்தினை காண்க. இப்ப என்ன செய்ய போறாங்க பிள்ளைகள்? இந்த அலங்காரத்துக்காக எடுக்கப்பட்ட இது இந்த எஞ்சிய பகுதி, இதை சுற்றி இப்படி கலரா ரேந்தை ரிபன் கட்டுறாங்க. இந்த ரிபன்ட நீளம் என்னன்றதுதான் கேள்வி. இந்த கிரீன் கலரால் தெரியுற இந்த ரிபன்ட நீளம், அதுக்கு என்ன தேவை எங்களுக்கு? இந்த உருவத்தின் சுற்றளவு தேவை. சுற்றியுள்ள பகுதிக்கு தான் ரேந்தை கட்டப்படுது. அப்ப இதுல சுற்றளவு எப்படி காணலாம்? இந்த வில்ற நீளமும் தேவை, இந்த வில்ற நீளமும், அதோட இந்த 2 நிலைக்குத்து நீளம், இந்த கிடை நீளம். இந்த நிலைக்குத்து நீளம் எங்களுக்கு காணலாம். எப்படி காணலாம்? மொத்தம் ஏபி எங்களுக்கு எவ்வளவு வந்தது? ஏபி ஏபி நீளம் 55. 55ல இருந்து என்ன செய்யணும்? 14 கழிப்போம். கழிச்சா 41 வரும் இந்த நீளம். இது 41, இது 41, இவர் 28. அப்ப எங்களுக்கு தேவை இந்த வில். இது ஒரு கால்வட்ட வில், இதுவும் ஒரு கால்வட்ட வில். 2 கால்வட்ட வில்லையும் சேர்த்து விட்டா ஒரு அரைவட்ட வில் வரும். அரைவட்ட வில்லுக்கு என்ன சமன்பாடு? அரைவட்ட வில்லுக்கு முழுவட்டம்னு சொன்னா 2πr, அரைவட்ட வில்லுக்கு πr. அப்ப π 22 6 எவ்வளவு பிள்ளைகள்? 14. இதை சுருக்கி விட்டா 44 வரும். எதுண்ட? இந்த வில்ற நீளமும் இந்த வில்ற நீளமும் 44. அப்ப எங்களுக்கு சுற்றளவு ரேண்ட நீளம் 44 சக 28 சக 41 41 82 கூட்டினீங்கண்டா மொத்த சுற்றளவு தரும். அப்ப 10 14க்கு 4 1 மிச்சம் 11 4 15 154 சென்டிமீட்டர் நீளமான ரேந்தை எங்களுக்கு ரிபன் தேவைப்படும். விளங்கிட்டுதான்? சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். இது எங்களுக்கு ஒரு சதவீதம் தொடர்பான வினாவானது. அதோட பங்கு சந்தையும் வரலாம், வரி வரலாம், இதுக்குள்ள எங்களுக்கு இறை வரி, தீர்வை, வருமான வரி வரலாம், அல்லது பங்கு சந்தையும் தொடர்ந்து வரலாம். சரி, அப்ப அடுத்த வினாவுக்கு நாங்க வருவோம். மூன்றாவது வினா.
ரூபாய் 50 சந்தை பெருமானமாக கொண்ட கம்பெனி ஒன்றில் பங்குகள் 1500 கொள்வனவு செய்த ஒருவருக்கு 50 ரூபாய் படி ஒரு பங்கு வேண்டியிருக்கார். அதுக்கு 1500 பங்குகள் வேண்டியிருக்கார். ஒரு பங்கு 50 ரூபாய் படி 1500 பங்குகள் வேண்டியிருக்கார் கொள்வனவு செய்த ஒருவருக்கு. முதலீட்டில் 40% வருமானம் கிடைக்கின்றது. அவர் முதலிட்ட பணத்துல 40% வருமானம் கிடைக்குது. முதலாவது கேள்வி, அவர் பங்குகளில் முதலீடு செய்த தொகை அது எப்படி காணலாம்? ஒரு பங்கு 50 ரூபாய் படி எத்தனை பங்கு வேண்டவர்? 1500 பங்குகள். இது அவர முதலீடா இருக்கு. 15 5 பேருக்கு 75 3 0. அப்ப 75,000 ரூபாய் முதலீடு செய்திருக்கார். அவரது ஆண்டு வருமானம் கேட்டிருக்குது. ஆண்டு வருமானம் என்ன நடக்குது? முதலீட்டின் 40% வருமானமாக கிடைக்குது. அப்ப முதலீடு செய்தது 75,000, அதில் 40% என்ன? 100 ரூபாய் முதலீடு செய்திருந்த பிள்ளைகள் 40 ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஆகவே 75,000 முதலீடு செய்தவருக்கு எவ்வளவு வருமானம்? இந்த 2 0 75 4 பெருக்குவோம் 300, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 2 0. அப்ப எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? 30,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அடுத்த கேள்வி, பங்கு ஒன்றில் கிடைக்கும் பங்கு லாபத்தினை காண்க. பங்கு ஒன்றின் பங்கு லாபம். உண்மையிலே அந்த பங்கு ஒன்றின் பங்கு லாபம் என்றது கம்பெனி வழங்குற லாபம் ஒரு பங்குக்கு. அதை கேட்கிறாங்க. இது எத்தனை பங்குக்கான லாபம்? 1500 பங்குகள் லாபம் தான் 30,000. அப்ப ஒரு பங்குற லாபம் கேட்டா என்ன செய்வீங்க பிள்ளைகள்? இந்த 30,000 பங்குற எண்ணிக்கையால பிரிச்சு விடுவோம். 1500 பங்குகளுக்கு 30,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம்? இந்த 2 0 15 சுருக்குனா 2 20 ரூபாய். சரி, 20 ரூபாய் லாபம் கிடைக்கும். அடுத்தது, அவர் பங்குகளில் இருந்து கிடைத்த வருமானத்தினை கொண்டு பங்குகளிலிருந்து கிடைத்த வருமானம் எவ்வளவு? இந்த 30,000. இந்த 30,000 கொண்டு உள்ளூராட்சி சபையினால் ஆண்டு பெருமானம் ரூபாய் 80,000 என மதிப்பிடப்பட்ட தனது வீட்டுக்கான இறைவரியை செலுத்துகின்றார். அதன் பின்னர் இவரிடம் ரூபாய் 26,000 மீதியாக இருந்தது. சரி, இப்ப என்ன செய்யறார்? தனக்கு பங்குல கிடைச்ச லாபம் இருக்குதானே, வருமானம் கிடைக்குதானே, இந்த 30,000. இந்த காசை கொண்டு அதுல ஒரு குறித்த ஒரு பகுதி எடுத்து வரிய கட்டுறார். ஒரு கட்டடம், அவற்றை சொந்தமா இருக்கிற ஒரு கட்டடத்துக்கு வீட்டுக்கு அவர் வீட்டுக்குரிய வரிய கட்டுறார். அப்படி வீட்டுக்குரிய வரிய கட்டினத்துக்கு பிறகு இவர்கிட்ட 26,000 ரூபாய் மீதியா இருக்குது. இப்ப இது இந்த 2 தொகையிலும் இருந்து, அதாவது அவர் வருமானத்தில இருந்தும் இந்த மீதி தொகையில இருந்தும் பிள்ளைகள் அவர் எவ்வளவு வரி கட்டியிருக்காருன்றதை கண்டுபிடிக்கலாம். எப்படி காணலாம்? 30,000 வருமானம், அதுல வரி கட்டினத்துக்கு பிறகு இறைவரி செலுத்தினத்துக்கு பிறகு 26,000 மிச்சமா இருக்குது அவருக்கு. அப்ப வரியாக எவ்வளவு செலுத்திருப்பார்? மனதாலே சொல்லலாம் 4,000. அப்ப 30,000 அதான் முதலாவது கேள்வி. ஆண்டு வரி தொகையை காண்க. 30,000 இருந்து 26,000 கழிச்சு விடுவோம். அப்ப ஆண்டு வரி எவ்வளவு? 4,000 ரூபாய் ஆண்டு வரி கிடைக்கும். ஆண்டு வரியாக செலுத்தியிருப்பார். இரண்டாவது கேள்வி, இதுல பி பகுதி, உள்ளூராட்சி சபையினால் அறவிடப்பட்ட இறைவரி சதவீதத்தினை காண்க. சரி, அப்ப இந்த இறைவரி சதவீதம் எப்படி காணலாம் பிள்ளைகள்? எவ்வளவு? இந்த 4,000 என்றது என்ன தொகைக்கான வரி? சதவீதம் என்றது 100க்கு பார்க்கிறது. 80,000க்கு தான் 4,000 வரி. அப்ப சதவீதம் என்றால் 100க்கு. அப்ப இறைவரி சதவீதம் எப்படி காணலாம்? ஆண்டு பெருமானம் 80,000க்கு வரியாக செலுத்தியது, ஆண்டு வரியாக செலுத்தியது 4,000. ஆகவே சதவீதம் என்றா 100. அப்ப இதை சுருக்கமே 2 0 இந்த 2 0 இங்க 2 0 இங்க 2 0 8 40 பிரித்து விட்டா 5. அப்ப இறைவரி சதவீதம், அங்க அறவிடப்பட்ட இறைவரி சதவீதம் என்ன? 5% இறைவரி அறவிடப்பட்டது. அப்ப எங்களுக்கு சதவீதம் காண்ட என்னென்ன தேவை? ஆண்டு பெருமானமும் தேவை, இறை வரியும் தேவை. சரியா? அப்ப
இதுல நாங்க 3 வினாக்கள் பார்த்துட்டோம். இப்ப முதலாவது வினா என்ன பார்த்தோம்? பின்னங்கள் தொடர்பான பிரசனம், இரண்டாவது தளவுருக்கள் சுற்றளவு பரப்பளவு, மூன்றாவது வந்து சதவீதத்தோட தொடர்பட்டது. இந்த ஓர்டருக்கு தான் எங்களுக்கு எக்ஸாமுக்கும் வாரது. சரியா? இப்ப அடுத்த வினாவை பார்ப்போம். 4வது வினா. கிராமம் ஒன்றில் உள்ள குடும்பங்களின் மாத வருமானம் பற்றிய தகவல்கள் வட்ட வரைவு வளையுறு வரையம் என்பவற்றில் காட்டப்பட்டுள்ளது. இங்க வந்து எண்ணிக்கை தந்திருக்குது, மாத வருமானம் ரூபாயில தந்திருக்குது. 40,000 தொடக்கம் 1 லட்சம் வரைக்கு வருமானம் பெறுறதாக்கள், இது 20,000க்குள்ள வருமானம் பெறுறாக்கள், இது 10,000க்கும் 1 லட்சத்துக்கும் 1,40,000க்கும் இடையில வருமானம் பெறுறாக்கள், இது வந்து 20,000க்கும் 40,000க்கும் இடையில வருமானம் பெறுறாக்கள். கேள்வி வந்து எங்களுக்கு வட்ட வரைவும் தந்திருக்கு, வளையுறு வரையமும் தந்திருக்குதா? கேள்வி வந்து முதலாவது கேள்வி, சைவ தொடக்கம் 20,000 மாத வருமானத்தினை பெறும் குடும்பங்களின் எண்ணிக்கை 18 எனில், இந்த எண்ணிக்கை 18 எனில் வட்ட வரைவை பயன்படுத்தி 20,000 தொடக்கம் 40,000 மாத வருமானத்தினை பெறும் குடும்பங்களின் எண்ணிக்கையை காண்க. 20,000 தொடக்கம் 40,000 வருமானம். அப்ப இது எத்தனை ஆரைச்சிறை கோணம்? 60 பாகை, 80 பாகை. 60 பாகைக்குரிய எண்ணிக்கை வந்து 18 பேர். சரியா? இந்த 18 பேர் தான் எங்களுக்கு தரப்பட்ட எண்ணிக்கை. அப்ப இதுக்குரிய ஆரைச்சிறை கோணத்தை ஃபர்ஸ்டுக்கு காணுவோம். 60 பாகை. அப்ப 60 பாகைக்கு 18 பேரை குறிச்சா இந்த 20,000 தொடக்க 40,000 ரூபாய் வருமானத்தை பெற குடும்பங்களுக்குரிய ஆரைச்சிறை கோணம் 80 பாகை. அப்ப 80 பாகைக்கு எத்தனை பேர் அடங்கும்? அப்ப இதை சுருக்கம் 0. இதை 6 சுருக்கம் 3 3 24 குடும்பங்கள். அப்ப குடும்பங்கள் எண்ணிக்கை 24. 40,000 தொடக்கம் 1 லட்சம் வரைக்கும் பெற குடும்பங்கள் எண்ணிக்கை எங்களுக்கு இங்க தெரியும் பிள்ளையர். இவ்வளவு 3 வகுப்புகள் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்குது. இது 12, இது 12, இது 12. அப்ப மொத்தம் 36. அப்ப இதுக்குரிய எண்ணிக்கை எத்தனை? 36 பேர். அப்ப இனி நாங்க இதுக்குரிய ஆரைச்சிறை கோணத்தையும் காணலாம். உங்களுக்கு கேள்வி வாசிக்காமலே சொல்லலாம். இதுக்குரிய ஆரைச்சிறை கோணத்தையும் நாங்க காணக்கூடியதா இருக்கும். இப்ப வினாவை பாருவோமா? கேள்வியை வாசித்து அங்க விடைக்கு வரேன். நான் வளையுறு வரையத்தினை பயன்படுத்தி 40,000 தொடக்கம் 1 லட்சம் வரை குறிக்கும் ஆரைச்சிறை கோணத்தினை காண்க. ஓகே, அடுத்த கேள்வி, வட்ட வரைவினை பயன்படுத்தி 1 லட்சம் தொடக்கம் 1,40,000 வகை குறிக்கும் ஆரைச்சிறை கோணத்தை காண்பதன் மூலம் வளையுறு வரையத்தினை பூரணப்படுத்துக. சரி, போய் இதை பார்ப்போம். சரி, அப்ப இதுல எங்களுக்கு தரப்பட்ட பெருமானங்கள் இது வந்து 18 பேர், இதை கண்ட நாங்க 24 பேர். இதுக்குரிய எண்ணிக்கையை காணலாம். வளையுறு வரையத்திலிருந்து 36 பேர் என்று வருது. இப்ப கேள்வி, இந்த ஆரைச்சிறை கோணத்தை எப்படி காணலாம்? 60 பாகை தான் 18 பேர், இது வந்து 36 பேர், இதுல டபுள். அப்ப இது எத்தனை பாகை? 120 பாகையா இருக்கும். இது 120 பாகை என்ற பிள்ளையர் இந்த ஆரைச்சிறை கோணத்தை காணலாம். நாங்க 120 60 80 200 260 இது 100 பாகை என்று வரும். சரி, இப்போ ஒன்றை நாங்க வளையுறு வரையத்துக்கு இருவமே 0 தொடக்கம் 20,000 வந்து எத்தனை பேர்? எத்தனை குடும்பங்கள்? 18 பேர். 0 தொடக்கம் 20,000 18 பேர். 16க்கும் 20க்கும் சரி நடுவில் 18 பேர். சரி, அடுத்தது எங்களுக்கு தெரியும் 24 பேர். 20,000 தொடக்கம் 40,000 பேர், 40,000 ரூபாய் வருமானத்தை பெறுறார்கள் 24 பேர். இந்த இது 24. 1 லட்சம் தொடக்கம் 1,40,000 வரைக்கும் பெற ஆக்கள் எண்ணிக்கை தெரியாது. அப்ப எண்ணிக்கையை காணுவோம். 100 பாகை கோணம் தெரியும், 100 பாகை. அப்ப எண்ணிக்கை எப்படி காணலாம்? 60 பாகை 18 பேரை குறிச்சா 100 பாகை 0 3 30 பேர். அப்ப இவங்க எத்தனை பேர்? 30 பேர்.
இதுக்குள்ள 2 வகுப்புகள் இருக்குது என்ன? அப்ப 2 வகுப்புகளையும் சேர்த்து கீறினா எத்தனை இதுக்குள்ள இருக்குது? 2 வகுப்பு என்றா 15 பேருக்கு கீற வேணும். 30 பேர் என்றா 15 பேருக்கு என்றா இதுல 2 வகுப்புகள் இருக்குது. 12 15. சரி, அப்ப இதுதான் இதுக்குரிய என்னவா இருக்கும்? 14 விட கொஞ்சம் கூடவா 4 பிரித்து ஒரு பங்குக்கு கீற வேணும். 4 4 கீறு இருக்குது. இது 4 3 பங்குக்கு கீற வேணும். 15 பேர். சரியா? அப்ப இது எங்களுக்கு வளையுறு வரையத்தோட வட்ட வரைவையும் தொடர்படுத்தி ஒரு வினாவாக அமைந்திருக்கு. சரி, அப்ப இதோட தொடர்ச்சி இன்னும் ஒரு பகுதி நாங்க ஒரு வினா பார்க்க இருக்கு. இதை நாங்க அடுத்த வகுப்புல கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.